ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸ் எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ மை ஹீரோ அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிடையாது, முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து முடிய போகுது. ஸோ உங்களுக்கு மை ஹீரோ அகாடமி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸும் பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எபிசோட் 2 தான் வந்திருக்கு. எபிசோட் 12 எபிசோட் வந்துருச்சு. பட் நம்ம சேனலில் நம்ம 2 எபிசோட் தான் டப் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 2வது எபிசோட். ஸோ மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளே 12 எபிசோடு டப் பண்ணி போட்டுடலான் இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜான்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளேயே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக மேலே கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நக்கல் டெஸ்டர் வந்து ஒரு சிவிலியனை போட்டு அடிச்சிட்டு இருக்கப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு ஒரு சிவிலியனை அடிச்சிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவா வந்து அங்கே வந்துடுவார். ஐசாவா சென்ஸு அங்கே வந்து என்ன எதுக்கு நீ அவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் வந்து ஹீரோ டியூட்டிலேருந்து, அதாவது இன்றைக்கி அவனுக்கு லீவ், ஐசாவாக்கு வந்து லீவு மாதிரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ணுறேன், இனி எதுக்கு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப நக்கல் டெஸ்டருக்கும் நம்ம ஐசாவுக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஃபைட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். ஏன்னா நம்ம நக்கல் டெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மூளை குழம்புன ஆள்னு வச்சுக்கோங்களேன். யாரை பார்த்தாலும் அடிக்க போயிடுவான், யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டான், தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அடிக்க போயிடுவான். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஐசாவை வந்து அவனை தடுத்து நிறுத்தவும் அவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் வந்து பாப்அப் கேளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்காயிடுறாங்க. கிழவ உனக்கு என்னடா ஆச்சு, அவனுக்கு மூளைக்கீழே குழம்பிருச்சா, ஐசாவை போட்டு அதாவது ஒரு ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்னடான்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐசாவும் நல்லா சண்டை போடுறான், நம்ம நக்கல் டஸ்டரும் சண்டை போடுறான். ஸோ ஐசாவை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட குயிக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவனோட குயிக் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணுவான். அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் யாரையாவது பார்த்தோன்னா அவங்களுக்கு குயிக் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இவனை பார்க்குறான். ஸோ இவனோட குயிக் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஸ் அதாவது அடியை தாங்குற குயிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகலை. ஏன்னா அந்த நக்கல் டெஸ்டர் மேலே அந்த குயிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகலை. ஏன் என்னோட எரேசர் அவன் மேலே யூஸ் ஆக மாட்டேங்குது, ஒருவேளை இவனோட குயிக் என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனோட குயிக் வந்து பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ரிவீல் பண்ணாத மாதிரி முடிச்சிடுறாங்க. ஓகேவா? முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் அதே மாதிரி ஃபைட் போயிட்டு தான் இருக்குது. இந்த சைடு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவிலியன் ஒருத்தன் இருந்தான்னு சொன்னல, போன எபிசோடில் வருவான்ல. ஸோ அவன் தள்ளி விட்டுருவான், நக்கல் டெஸ்ட்டில் தான் அவன் தள்ளிவிடுவான். ஸோ அவன் இங்கேருந்து எந்திரிச்சு ஓடிட்டு இருப்பான். ஸோ அப்போ அவனை பார்த்துட்டு பாப்பப் கேள் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மொபைல் எடுத்து செக் பண்ணுவான். அப்போ தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ், அதாவது இன்ஸ்டண்ட்டாக வில்லன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்களோ அந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இருப்பான். ஸோ அந்த இன்ஸ்டன்ட் வில்லன்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரிகர் அப்படிங்கிற ஒரு ட்ரக், அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக, அதாவது ஒரு ஹல்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஹல்க் மாதிரி கண்ட்ரோல் இழந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறது இவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை பிடிக்கல போனான் அப்படின்னு பிடிக்க போகிறப்ப போன எபிசோடில் வந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோஸை டார்கெட் பண்ணி இவங்க வந்துடுவாங்க. இந்த 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி பண்ணுவாங்க போன எபிசோடில் நம்ம ஹீரோவை. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க மறுபடியும் நம்ம ஹீரோவை புள்ளி பண்ணுறதுக்காக. இங்கே என்னடானா நம்ம ஐசாவும் நக்கல் டெஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டை நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஐசாவை வந்து சொல்லிடுவான், ஓகே நீ எந்த குயிக்குமே யூஸ் பண்ணல, அதனால் நான் உன்னை விட்டுறேன், நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதான் நக்கல் டஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவை வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுறான். ஸோ இவனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குயிக்கும் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம எரேசரால் அவனோட குயிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்லெஸ் காயாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறான். ஸோ இதில் வந்து ரிவீல் பண்ணுறாங்க நம்ம நக்கல் டஸ்டர் அப்படிங்கிறவன் ஒரு குயிக்லெஸ் ஹீரோ. அதாவது நம்ம மிதோரியா இருப்பான் தெரியுமா? ஸோ மிதோரியா மாதிரியே தான். மிதோரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மைட் பவர் கொடுப்பாரு. பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா மிதோரியா மாதிரி ஒரு குயிக்லெஸ் காய். பட் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கணும் ஒரு ஆசை. அவனோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவன் பாடியை மெயின்டைன் பண்ணியிருக்கனால அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜிலாண்டியாக மாறியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஐசாவா திங்க் பண்ணுவான், சரி நம்ம என்ன தான் இவன் மேலே சந்தேகப்பட்டாலும் இவன் அப்படியே விடக்கூடாது, நம்ம போலீஸ்க்கு எதுக்கும் இவனோட ஃபோட்டோவை அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போலீஸ்க்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறான். இந்த சைடு என்னன்னா அந்த 3 பேர் நம்ம ஹீரோ விட்டு பழக்க ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு
பவர்ஸ் ஒன்றும் கிடையாது. அவனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெலிபோர்ட், அதாவது ஒரு மொபிலிட்டி மாதிரி தான். அவனோட காலு கைக்கு லேண்டில், அதாவது ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் மேலே வச்சானா அதை வச்சு அவனோட ஸ்லிப்பாகி வந்து பார்த்திங்கன்னா போக முடியும். அதாவது ஒரு மொபிலிட்டி மாதிரி, ஒரு பைக் மாதிரி அவனால் போக முடியும். ஸோ அந்த பவர் மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவை போட்டு பொழக்கிறப்ப நம்ம நக்கிள் டஸ்டர் வந்துடுறான். வந்துட்டு செங்கலை வச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு, அதாவது 3 பேத்தில் 2 பேர்த்த பொழந்துடுறான். ஸோ இன்னொருத்த 3வது ஆள் எங்கடா போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாப்பப் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிவிலியனை தேடி போயிட்டுருக்கா. ஓகேவா? ஸோ அவங்கள தேடி போயிட்டுருக்கப்ப ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவா சென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுறாரு. அவரோட எரேசர் பவர் யூஸ் பண்ணி அந்த குயிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாரு ஐசாவாவும். என்ன தான் இருந்தாலும் நான் ஆஃப் டியூட்டியில் இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை, சிவிலியன் காப்பாற்றுறது என்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு என்னென்னா பாப்பப் கேர்ள் பறந்து அவனை பிடிக்கலான்னு பார்க்குறப்ப அந்த பள்ளி ஒருத்தருக்கால அவன் பறந்து நம்ம பாப்பப் கேர்ள் முதுகிலேயே குத்திடுறான். ஸோ முதுகில் அடிக்கிறனால பாப்பப் கேர்ள் ஓடி போய் அந்த சிவிலியன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடுறான். அந்த சிவிலியன் பொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கான், அதாவது அந்த சிரிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கான். ஸோ அதை எடுத்துகிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். ஸோ இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவனோட பவர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது அவனோட குயிக் வந்து பார்த்திங்கன்னா அன்கண்ட்ரோல்டு குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜைண்டாட்டிக், அதாவது ஒரு பெரிய மான்ஸ்டராக மாற ஆரம்பிக்கிறான். ஹியூமன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மான்ஸ்டராக மாற ஆரம்பிக்கிறான். மாறினதுக்கப்புறம் நம்ம பாப்பப் கேர்ளையும் பிடிச்சிட்றான். அங்கேருந்து வந்த புள்ளி பண்ணால, ஸோ அந்த ட்ரக் யூஸ் பண்ணி பவர் அப் பண்ணால அந்த வில்லனையும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்றான். 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இவனுக்கு 4 கை மொத்தமாக வந்துடுது. ஸோ இந்த 2 பேரையும் பிடிச்சிட்டு கீழே ஒரு கார் இருக்குது, அந்த காரை எடுத்து வந்து விளையாட ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவனோட குயிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய மாறிடுது. இப்போ சின்ன குழந்தைங்க எப்படி கீழே இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து விளாண்டுருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இவனோட ஸோ அங்கேருந்து சிவிலியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்னடா வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, சீக்கிரமாக ஹீரோஸ்க்கு வர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த பயந்துட்டு கூப்பிட்றான். ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம இந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸை வச்சு விளாண்டுருக்கிறான். நம்ம நக்கிள் டஸ்டரும் இந்த இடத்த நோக்கி வந்துட்டுருக்கான். நம்மளோட ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி விளாண்டுருக்கப்ப நக்கிள் டஸ்டர் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கீழே தள்ளலான்னு பார்க்குறப்ப அவன் பேலன்ஸ் ஸ்லிப் ஆயிடுது. மான்ஸ்டரோட பேலன்ஸ் ஸ்லிப் ஆன உடனே நக்கிள் டஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்லேருந்து கீழே விழுந்தனால வந்து பார்த்திங்கன்னா அவனும் கீழே விழுந்துடுறான். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆனனால நம்ம பாப்பப் கேர்ளும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழ ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா நம்ம அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய மான்ஸ்டராக இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம நக்கிள் கேர்ள் லைக் நம்ம பாப்பப் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுறான். நம்ம பாப்பப் கேர்ளோட குயிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சர்ஃபேஸ் இருந்ததுன்னா அந்த சர்ஃபேஸ் மூலயமா யூஸ் பண்ணி அவளால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியும். அது மட்டும்தான் இவளோட குயிக்கு. பட் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு சர்ஃபேஸும் இல்லாதனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃபால் ஆகிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேகமாக அவனோட குயிக்கை யூஸ் பண்ணி கிளைடுங்கிற அவனோட குயிக்கை யூஸ் பண்ணி நம்ம பாப்பப் கேர்ளை காப்பாற்றலாம்னு சொல்லி சேவ் பண்ண வந்துட்டுருக்கான். ஸோ அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நம்ம பாப்பப் கேர்ள் நம்ம ஹீரோட்ட கேட்டிருப்பான், நீ எதுக்காக இந்த ஆள் கூட சேர்ந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதுக்கும் பதில் சொல்லியிருக்க மாட்டான், அமைதியாகவே இருப்பான். பட் இந்த எபிசோடில் சொல்லுவான், எனக்கும் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, ஐ வாண்ட் டு பி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் எனக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் இவன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி பில்டிங் மேலே ஏறி அந்த பில்டிங்லேருந்து ஜம்ப் அடித்து நம்ம பாப்பப் கேர்ளை காப்பாற்றலான்னு பார்க்குறப்ப பாப்பப் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கையை யூஸ் பண்ணி அவள் லீப் ஆகி வேறு ஒரு பில்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவான். பட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு சர்ஃபேஸ் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இவனுக்கும் சர்ஃபேஸ் இல்லாதனால அதே ஹைட்டில் இருந்து இவனும் கீழே விழுந்துட்டு இருக்கான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கீழே விழுகிறப்ப கரெக்டாக அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்கலான்னு வருது. அப்படி வரப்போ அந்த மான்ஸ்டரோட கையில் இருக்க சர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிளைட் ஆகி அங்கே இருக்க ஒரு குப்பை தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா போய் விழுந்துடுறான், சேஃபாக விழுந்துடுறான். அதாவது தரையில் விழுந்திருந்தால் கூட கொஞ்சம் அடிபட்டிருக்கும். பட் குப்பை தொட்டியில் இருந்தனால கொஞ்சம் சேஃபாக விழுந்துட்டு எப்படியோ தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்றான். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நக்கிள் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா அவனை விட்டு பழக்கலான்னு பார்த்துட்டு இருக்கப்பவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரேசர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். எரேசர் ஹெட் வந்தோடனே அவனோட குயிக்கை யூஸ் பண்ண உடனே அந்த மான்ஸ்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கை யூஸ் பண்ணனால தான் பெருசாக இருக்குது. நம்ம எரேசரோட ஹெட்டோட பவரே வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிக்கை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணனால அவனோட பழைய ஃபார்முக்கே அவன் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அவன் ரோப்பை வச்சு அவனை பிடிச்சிட்றான். நம்ம ஐசாவா சென்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்மும் பண்ணி சொல்லிடுறான். ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஐசாவாவும்
நம்ம நக்கிள் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. நக்கிள் டெஸ்ட்டர்கிட்ட கேட்குறான், "நீ உதவுனதுக்கு ரொம்ப நன்றி" அப்படிங்கிற மாரி சொல்கிறான். "நானும் சிவிலியன்ஸை அதாவது நானும் மக்கள் மேலே கொஞ்சம் அக்கறை கொண்டு வந்தோம். அதனால தான் நானும் உதவுனேன்" அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஐசாவா சொல்கிறான், "நீ பண்ணுறதெல்லாம் ஓகே தான். ஆனா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைசென்ஸ்டு ஹீரோ கிடையாது. நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணினா நீ என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டுவ" அப்படிங்கிறான். "மக்களுக்கு உதவினா கூட மாட்டுவேன் அப்படின்னா எனக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஹீரோஸால் எல்லா நேரமும் எல்லா மக்களுக்கும் உதவ முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவுறோம்" அப்படின்னு சொல்கிறப்ப, "அதெல்லாம் கரெக்டு தான். பட் அவங்க தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. அது ரொம்ப தப்பு" அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நக்கிள் டெஸ்டர் சொல்கிறான், "தப்பு பண்ணதுக்கப்புறம் தண்டனை கொடுக்குறது தான் உங்களோட வேலை. பட் தப்பு வந்து பார்த்தீங்கன்னா தட்டி அதை தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தட்டி கேட்குறது தான் எங்களோட வேலை" அப்படிங்கிற மாதிரி டைலாக் விட்டுட்டு நம்ம நக்கிள் டெஸ்டர் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகிறான். நம்ம ஐசாவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதை கண்டுக்கல. என்னதான் இருந்தாலும் நல்லா அந்த ஹீரோஸ் தானே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐசாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த சைடு என்னன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்ஸில் இருக்கான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் கீழே இருந்து ஏதோ ஃப்ளூக்கில் தான் தப்பிச்சிட்டோம். பட் அடுத்த தடவை இப்படி தப்பிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஏன் இப்படி ஹீரோ மாதிரி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுனாக பேசிகிட்டு இருக்கான். பட் பாப்பப் கேர்ள் வரா, "என்னடா இவ்வளோ டவுனாக பேசிகிட்டு இருக்கேன், நானே உனக்கு நீ என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் அதாவது தேங்க்யூ சொல்லலான்ட்டு வந்தால் நீயே இவ்வளோ டவுனாக பேசிகிட்டு இருக்க, உனக்கு தேங்க்யூவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, போடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பப் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோச்சிக்கிறான். அதுக்கப்புறம் நக்கிள் டெஸ்டர் வரான், "நீ ஜம்ப் பண்ணதெல்லாம் தான் கரெக்டு தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்கே லேண்ட் ஆகுறது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உனக்கு அதை சொல்லித்தரேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, "ஐயய்யோ! நான் தான் உன்னோட ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொன்னனே" அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அப்போ தான் சொல்கிறான், "ஆமாம், நீ அப்படி தான் சொன்ன. அப்புறம் ஏன் ஃபைட்டில் என்னை மாஸ்டர்னு கூப்பிட்ட" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். ஃபைட் நடந்துட்டு இருக்கப்ப தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நக்கிள் கீழே விழுந்துருவான்ல. ஸோ அப்போ கீழே விழுகிறப்ப அவனை காப்பாற்றலான்னு போகிறப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை சென்சே அதாவது மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்படி நீ மாஸ்டர்னு சொல்கிறப்பவே உன்னோட மனசில் என்ன தோணுதோ அதை தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க. ஸோ உனக்கு ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட மனசாட்சியே வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்துட்ருக்கு. உன்னை ஒரு நல்ல ஹீரோவாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குயிக்கை யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதாவது வேறு ஒரு ஸ்கூலுக்கும் இவங்க ஸ்கூலுக்கும் ஃபைட் வர மாதிரியும். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்து பாப்பப் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நக்கிள் டெஸ்டருக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம நக்கிள் டெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் மாதிரி கொடுத்துருக்கான். அதாவது பைக் ரைடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ கீழே விழுந்தால் கூட அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாக்கெட்டை கொடுக்குறான். ஸோ அது கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகுது. அதாவது அவனோட கிளைட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிளைட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது விழுந்துட்டு அடிபட்டுன்னு சொல்லி பயந்து அவன் ஸ்லோவாக கிளைட் பண்ணுவான். பட் இப்போ அந்த ப்ரொடக்டிவ் இருக்கனால அவன் கொஞ்சம் வேகமாக கிளைட் பண்ணி அந்த இடத்துக்கு போவான். பட் அங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு குப்பை தொட்டியில் போய் விழுந்துருவான். ஸோ குப்பை தொட்டியில் போய் விழுந்ததுக்கப்புறம் உனக்கு இந்த ஜாக்கெட் மட்டும் தேவைப்படாது, உனக்கு ஒரு புது பேரும் தேவைப்படும் அப்படின்னு அவன் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவனை ப்ரீவியஸாக எல்லோரும் நைஸ் கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா அவனோட குயிக்கை யூஸ் பண்ணி மக்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவான். இந்த குப்பையெல்லாம் எடுத்து போடுறது, மக்களுக்கு சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கனால அவன் நைஸ் கைன்னு கூப்பிடுவாங்க. பட் இனிமேல் என்னை நைஸ் கைன்னு கூப்பிடாதீங்க, என்னோட பேர் க்ராலர் அப்படிங்குவான். அப்புறம் அவன் பேரை கேட்டது க்ரூலரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் கலாய்ப்பாங்க. க்ரூலரா அப்படின்ட்டு. இல்லை க்ரூலரடா லூசு பசங்களா, என்னோட பேர் க்ராலர்ரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். பட் அவங்க 2 பேருக்கும் அது கேட்கவே கேட்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை விட்டு பழக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் அடின்னு அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ இப்படி அடிச்சிட்டு இருக்கப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சும்மா தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. 2 ஸ்டூடெண்ட் பசங்க தானே, ஸ்டூடெண்ட்ஸ் தானே, "நீ எதுக்கு எங்கள் சண்டைக்குள்ளே குறுக்க வர" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக 2 தட்டிட்டு இருப்பானுங்க. அப்புறம் பார்த்தா பின்னாடி நக்கிள் டெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுப்போம். நக்கிள் டெஸ்டர் கொடுக்கலான்ட்டு வேகமாக ஓடி வந்து அவனை பழக்கலான்ட்டு வரப்போ நம்ம ஹீரோ தடுத்துருவான். இல்லை அடிக்காத, அவங்களாம் சின்ன பசங்க, அவங்ககிட்ட போய் அவனோட பவர் காமிக்கிறான், அவனுங்களாம் தாங்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம நக்கிள் டெஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுற மாதிரி இந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா அந்த சைடு இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது பேசி முடிச்சதுக்கப்புறம் பாப்பப் கேர்ள் கீழே வந்துடுவான். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப் கேர்ளோட ஃபேனாக இருப்பானுங்க. ஸோ அதனால் பாப்பப் கேர்ள், "எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, உங்கள் கூட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாமா" அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபைட் பண்ணுற இவங்க வந்த வேலை எதுக்கோ அப்புறம் இங்கே நடக்கிற வேலை ஏதோ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நம்ம பாப்பப் கேர்ளும் சைன் போட ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ட்ரக்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பான். ஸோ மக்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருப்பான் ஜஸ்ட் ஒரு பக்கத்து தெருவிலேயே. ஸோ இதெல்லாம் இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே தான் நடக்கும். இதை பார்த்துட்டு உடனே நம்ம நக்கிள் டெஸ்டருக்கு மறுபடியும் கோவம் வந்துடும். அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது நம்ம ஹீரோவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன்ஸுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கப்போ ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துரும். அந்த மான்ஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனனால அதை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ அந்த குழந்தைய காப்பாற்ற போயிடுவான். நம்ம நக்கிள் டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு போயிடுவான் அந்த இன்ஸ்டண்ட்டாக மாறின வில்லனை. அந்த வில்லனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டனிங் பவர். ஸோ அதனால் நம்ம நக்கிள் டஸ்டரோட கிக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவனை அடிச்சுட்டு மேலே பார்த்து வான்னு கத்துவான். ஸோ கத்துறப்ப அவனோட நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும், அது பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா அவங்க வந்து அந்த ட்ரக் யூஸ் பண்ணி அவங்க குயிக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பவராக மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அதுக்காக தான் அது வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. ஸோ அதை காமிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டேக் டீம் போட்டு அவனை அடிப்பானுங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃபைட் சீனு. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணி ஒரு காலை தள்ளிடுவான். இந்த சைடு நம்ம நக்கிள் டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸில் கையை வச்சு அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவனை கீழே புஷ் பண்ணுவான். ஸோ அவனோட 2 காலும் பேலன்ஸ் இல்லாதனால நம்ம வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே தரையில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடுவான். தரையில் விழுந்தவொடனே மிஸ் ஆயிரும். ஸோ மிஸ் ஆனோடனே நம்ம நக்கிள் டஸ்டர் அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவன் ஆல்ரெடி அவன் வந்து பார்த்தீங்கன்னா செம பவர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி வேறு அந்த மெட்டல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பான். ஸோ அதை வச்சு அடி விட்டு பொலன்னு பொழப்பான். அவன் மூஞ்ச முகரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேத்து விட்டுருவான். ஸோ அப்படி அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வில்லனோட குயிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ கம்மியான ஆரம்பிச்சிருக்கோம். இவனோட குயிக்லாம் கம்மியாயிடுச்சு, இவனோட ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம், இவன் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் தெரியும் அவன் மூஞ்சி ஆல்ரெடி கொலன்னு மாறி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் எடுக்க முடியாது. நம்ம நக்கிள் டஸ்டர் ஒருவேளை ரொம்ப அதிகமாக தான் அடிச்சிட்டோமோ, சரி விடு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம், இவனை ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி போட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க 3 பேரும். இந்த சைடு அந்த குழந்தைய காப்பாற்றுறதுனால அந்த குழந்தையோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம பாப்பப் கேர்ள்கிட்டையும் நம்ம ஹீரோக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம பாப்பப் கேர்ள் அதெல்லாம் தேவையில்லை, இது எங்களோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாப்பப் கேர்ளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் அந்த ஹீரோவை ஃபோட்டோ அந்த வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி அவங்க மூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாப்பப் கேர்ள் அங்கேருந்து அந்த 2 ஸ்டூடெண்ட் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட சொல்கிறா, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ட்ரக் நிறைய பேர் யூஸ் பண்ணி வில்லனாக மாறிட்டு இருக்காங்க. உங்கள் ஸ்கூலில் எந்த பசங்களும் அந்த மாதிரி போய் மாட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் அப்படி ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பப் கேர்ள் அவரோட கான்டாக்ட் நம்பரை அந்த 2 ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஏன்னா போலீஸ் வராங்க. ஸோ போலீஸ் வரனால அங்கே விஜிலாண்டிஸ் இருக்கக்கூடாது, போலீஸ் தான் மாட்டிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம 3 ஹீரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. ஸோ தப்பிச்சதுக்கப்புறம் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இவனோட கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. அதாவது போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி தான் இவனும் மாறி இருக்கான், இவனோட நாக்கோட கலர் இவனோட பிளட்டெல்லாம் டிஸ்கலரேஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேட்டர் சொல்கிறான், சரி இவனை எதுக்கு இப்படி அடித்தது, இந்த லொக்கேஷனுக்கு வந்த ஹீரோ யார், இந்த மாதிரி யார் அடித்தாலும் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் உழுகுமே, அதாவது அவங்க லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிருமே, இவ்வளோலாம் யாரும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்வெஸ்டிகேட்டர் சொல்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இந்த இடத்துல அதாவது இன்வெஸ்டிகேட்டரோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், இந்த இடத்துல எந்த ஹீரோவும் அசைன் ஆகலை. ஸோ நேற்று நடந்த மாதிரி, அதாவது நேற்று மீன்ஸ் அந்த பெரிய மான்ஸ்டர் ஒன்று வந்ததில்ல, ஸோ அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணது அவனுங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், அந்த விஜிலண்டிஸா, அந்த அன்அத்தரைஸ்டு இல்லீகல் ஹீரோஸா அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவங்ககிட்ட லைசன்ஸில் எதுவுமே இல்லை அப்படி வந்து சொல்கிறான். ஸோ அவங்கள ஒரு நாள் நான் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும், இந்த லாவெல்லாம் மீறி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்களோ, அது லா இருக்கிறதே அதை மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அது யாராக இருந்தாலும் சரி நம்ம அவங்களுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப அசிஸ்டன்ட் சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் அவங்க வில்லனை தானே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, நல்லது தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறான், நீ என்ன சொல்கிற, அப்போ யார் வேணால் லாவை மீறலாமா, யார் வேணால் லாவை மீறி என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் கோவப்பட்டதுக்கப்புறம் இந்த 3 பேர்த்தையும், அதாவது அந்த விஜிலாண்டிஸை நான் கண்டிப்பாக பிடிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை விட்டு போகிறான். ஸோ அந்த சீட்டை விட்டு போனதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரோட ஃபோனில் வந்து அப்டேட் வந்திருக்கு. அதாவது நேற்று நடந்த விஷயத்தை பற்றி நிறைய மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நக்கிள் டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட்பாவும் நம்ம க்ராலர், அதாவது அவனோட ஹீரோ நம்ம க்ராலர்னு தானே சொல்லியிருப்பான், பட் எல்லா மக்களும் அவனை க்ரூலர்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மொபைலில் வர அந்த டேக்ஸ்லாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பப் கேர்ள் ஃபோனில் இருந்து படித்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஐயோ என் பேர் க்ராலர் தானே, இவனுங்க என்ன க்ரூலர்னு மாற்றிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெக்ஸில் இருப்பான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியும். ஸோ இதுவும் ஒரு நைஸான எபிசோடு தான், சூப்பராகவே இருக்கும். ஸோ எல்லா ஃபைட் சீனு எல்லாமே நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவிலிருந்து நான் கண்டிப்பாக உங்களுக்காக போட ஆரம்பிக்கிறேன். லைக் ரொம்ப வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, அல்லது ரொம்ப மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, அல்லது டைமிங் கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்கா, அதை அப்படி எந்த சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவிலிருந்து நான் சரி பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் அது வரைக்கும் நான் வந்து மிஸ்டர் நோபடி, ஐ அம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.